இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி பார்க்குறோம். இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா கதை சொல்லும் வழக்கம். இந்த கதை சொல்லும் வழக்கம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய மரபுல மிகச்சிறந்த விஷயமா பார்க்கப்படுது. எல்லா இடங்கள்லையும் இந்த ஸ்டோரி டெல்லிங் இருக்கு, கதை சொல்ற வழக்கம் இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்கறது. எதை பத்தி கேட்கறது? கதை சொல்றத கேட்கறது. அதனால தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய பேர குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லி தருவாங்க. அப்படிதானே? நம்ம சில பேர் தேடுவாங்க தாத்தா பாட்டிக்கு. மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன பண்றதில்ல, தாத்தா பாட்டியை தேடுறது எல்லாமே இந்த மொபைலுக்குள்ள நமக்கு இருக்கிறதுனால. அந்த காலங்கள்ல அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க, பேர குழந்தைகளை தூங்க வைக்கணும்னாலும் சரி, சாப்பிட வைக்கணும்னாலும் சரி, கதை சொல்லி புரிய வைக்கக்கூடிய அந்த பழக்கம் அந்த காலத்துல இருந்தது. அதே போல ஒரு செயலை செய்யணும், இந்த செயலை செய்யக்கூடாதுனாலும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு குட்டி கதை வச்சிருப்பாங்க. நம்மளாம் காகம் கதையில இருந்து, சிங்கம் கதையில இருந்து, இந்த பூனை கதையில இருந்து, முயலாமை கதையில இருந்து நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதானே? அந்த மாதிரி நமக்கும் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்லி தர வராங்க நம்மளுடைய மாணவி. பார்க்கலாம் என்ன கதை சொல்ல போறாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஊர்ல வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப சோம்பேறி, எதுவுமே பண்ண மாட்டான், எது கேட்டாலும் மூஞ்சி முக்கியம் பண்ண மாட்டான், காட்டிகிட்டே அப்படிதான் இருப்பான். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்றாரு, ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையிலையும் எல்லாத்துக்குமே முன்னேற முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து சொன்னாரு. அது வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு ஒரு நாள் அவனுக்கு எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாம் அப்போ அவன் படிக்காம போய் எக்ஸாம் எழுதிருக்கான். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில். அப்போ இருந்து அவன் முடிவு பண்ணால் படிக்கணும். ஒரு நாள் அப்படின்னா அவன் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தான். படிச்சு ஃபுல்லாக படிச்சு எக்ஸாம் வரப்போ சூப்பராக ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டான். அதோட ரிசல்ட்டும் பாஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணணும், இனிமேல் நம்ம எப்போவுமே ஹார்ட் ஒர்க் போடணும், ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டு ஒரு பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸை எடுத்து அவன் பார்த்தான். ஃபுல்லாக வந்துட்டு அந்த பர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாக காசு எல்லாமே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து முக்கியமான கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பர்ஸ்குள்ள வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, இல்லைனா நம்ம எல்லாமே வச்சுக்கலாம், அந்த யாரும் நம்ம கொடுக்க வேண்டாம், அந்த மணியாகட்டும் அந்த கார்டாகட்டும் அதை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையன்